இல்லாமல் $3.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் எங்களுடைய இலக்கு. தமிழ்நாட்டின் ஆண்டு பொருளாதார உற்பத்தி மதிப்பை 2047 ஆண்டில் $3.5 ட்ரில்லியன் உயர்த்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஆண்டு வளர்ச்சி வந்து குறைந்தது ஒரு 10 விழுக்காடு வளர்ச்சி வந்து அதை எட்ட பண்ணிருப்போம். அதாவது தமிழக அரசின் வரி அல்லாத வருவாயை ஆண்டிற்கு குறைந்தது ஒரு 2 லட்சம் கோடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் வந்து பொதுத்துறை நிறுவனங்களில் 50,000 கோடி முதலீடு. மகளிருக்கு வந்து மாதம் வந்து 2,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும். இப்போ இருக்கிற 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2,000 ரூபாய் மகளிருக்கு வந்து உயர்த்தப்படும். மகளிருக்கான உரிமை தொகை எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும், இதில் வந்து அவங்கெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். அது இல்லாமல் முக்கியமானது என்னென்னா, பெண்களின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் ஏழை பெண்கள் தொழில் தொடங்க 25,000 கடன் வழங்கப்படும். இதில் 10,000 மானியமாக போக மீதி 15,000 2 ஆண்டுகளில் செலுத்தினால் போதும். ஏன்னா இந்த கரோனாவுக்கு பிறகு வந்து தொழில் இல்லாமல் எவ்வளோ தொழில் நலிந்து விட்டது. இப்போ ஒரு சிறு தொழில் ஒரு 25,000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு சாலை ஓரத்தில் ஒரு சின்ன கடை போடுவாங்க, அதில் வருமானம் வரும், அவங்களுக்கு ஒரு சுயமரியாதையோடு வாழலாம். அதில் முடிச்சிடறேன் அவசரப்படாதீங்க. இதுதான் சொன்னா இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும். அவ்வளோ திட்டங்கள் இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் வெளியிட்டுட்டோம். இதுக்கு முன்னாடி வெளியிட்டு இதில் பாதி திமுக அறிக்கையில் வந்திருக்கோம். அதனால தான் லேட்டாக திட்டமிட்டு தான் வெளியிட்டிருக்கேன். அதாவது இப்போ இருக்கிற நான் சொன்ன தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறேன், மகளிருக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, இதுதான் மிக மிக முக்கியமான பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் விமன் சேஃப்டி இஸ் த நம்பர் 1 ப்ராப்ளம் இன் தமிழ்நாடு. விமன் அண்ட் சில்ட்ரன் சேஃப்டி. இதில் மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கல்வி நிலையங்கள், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் அமைந்துள்ள பகுதிகளிலும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களிலும் வலிமையான கண்காணிப்பு கேமரா கட்டமைப்பு, சிசிடிவி எல்லாம் இந்த பகுதியில் எல்லாம் சிசிடிவி ஒன்று. அது இல்லாமல் சமூக விரோதிகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்ய வாய்ப்புகள் இடங்களில் சாதாரண உடையில் ஆண் பெண் காவலர்கள் மறைந்திருந்து கண்காணிக்கப்படுவார்கள். பெண்களுக்கு திருமண வயதை 21 உயர்த்தும்படி மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்துவோம். இது முக்கியமான ஒரு சோஷியல் இஷ்யூ. இதுக்குள்ளே நான் போக விரும்பலை. நான் இதை பற்றி பேசினேன்னா 1/2 மணி நேரம் ஆகும். அது இல்லாமல் தமிழகத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் திருநங்கையர்களுக்கு 1 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும். அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு புது ஸ்கீம் நாங்கள் கொண்டு வருவோம். ஏழை தொழிலாளர்களின் நலன் கருதி ரூபாய் 10க்கு சோறு, சாம்பார், ரசம், தயிர், கூட்டு, பொரியல், ஊறுகாயுடன் நிறைவான மதிய உணவு வழங்கப்படும். 10 ரூபாய்க்கு, இலவசம் இல்லை, 10 ரூபாய்க்கு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அசைவம் 25 ரூபாய்க்கு. நியாய விலை கடைகளில் ஒரு குடும்பத்திற்கும் 1 கிலோ கடலை எண்ணெய். தோரம்பருப்பு, இப்போ நியாய விலை கடையில் தோரம்பருப்பு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து கூடுதலாக வந்து உளுத்தம்பருப்பும் 1 கிலோ வழங்கப்படும். அதாவது அரசு ஊழியர்களின் பங்களிப்பில்லா ஓய்வூதிய திட்டம், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும். இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசு ஊழியர்கள் எவரும் பங்களிப்பு தொகை செலுத்த அவசியம் கிடையாது. 8ஆம் ஊதிய குழு அதன் அறிக்கை தாக்கல் செய்தவுடன் அதன் பரிந்துரைகள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும். அதன் அடிப்படையிலே 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு வழங்கப்படும். இது சம்பந்தமாக பல திட்டங்களை வச்சிருக்கிறோம். இது வந்து இப்போ என்னால் விரிவாக சொல்ல முடியல. அது அரசு ஊழியர்கள் அத்தனை பேர் இதெல்லாம் படிச்சுக்குங்க. இது வந்து மிக மிக முக்கியமானது. இது அவசியமாக நாங்கள் எல்லாம் வரவேற்றோம். அதாவது அரசாணை எண் 243 ரத்து செய்யப்படும். மொத்தம் எவ்வளோ நல்ல திட்டங்கள் அரசு ஊழியர்களுக்கு வச்சுருக்கிறோம். அது இல்லாமல் அமைப்பு சாரா தொழிலாளருக்கு எவ்வளோ திட்டங்கள் வச்சுருக்கிறோம்போ.
இல்லாமல் மூலதன செலவு ஒரு ஆண்டுக்கு வந்து, அதாவது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஆண்டுக்கும் 1,25,000 கோடி ஒதுக்கப்படும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன் நிர்வாக கடன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 4,96,000 கோடி. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஒட்டுமொத்தம் தமிழகத்தினுடைய நேரடி கடன் வந்து 4,56,000 கோடியா இருந்தது. அதாவது 4,56,000 கோடி என்பது கிட்டத்தட்ட 74 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து 74 ஆண்டுகள் வந்து 4,56,000 கோடியா இருந்தது. அதாவது 2021 வரை இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு ஆட்சிக்கு வந்து அதை கூடுதலாக 4,96,000 கோடி, கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கு. இது ஒரு நிர்வாகமா? கடனை வாங்கி நீங்க இலவசம் கொடுக்கறதோ, கடனை வாங்கி நீங்க பணம் கொடுக்கறதோ ஒரு ஒரு நிர்வாகமா? இதெல்லாம் இந்த 74 வருஷமா 4.5 லட்சம் கோடி கடன், 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடி கடன். இதெல்லாம் ஒரு நிர்வாகமே கிடையாது. அதில் மூலதன செலவே கிடையாது, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. எல்லாமே கடனை வாங்கி கடன் அடைக்கிறது, கடனை வாங்கி வட்டி அடைக்கிறது, கடனை வாங்கி 1000 ரூபாய் கொடுக்கறது, கடனை வாங்கி 2000 ரூபாய் கொடுக்கறது. கோவை மதுரையில் மெட்ரோ ரயில், அப்புறம் வந்து பேருந்து கட்டணம் உயராது. தமிழ்நாட்டில் உள்ள 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் மேம்படுத்தி லாபத்தில் இயங்க அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். 10,000 புதிய ஓட்டுநர்கள் நடத்துனர்கள். அப்புறம் மின் கட்டணம் குறைக்கப்படும். இதுதான் திமுக சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சாரம் கட்டணத்தை நாங்கள் குறைப்போன்னு. ஆனால் 4 ஆண்டுகளில் 18 விழுக்காட்டிலிருந்து 56 விழுக்காடு வரை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார் திமுக அரசு. 4 முறை 4 ஆண்டில் 4 முறை உயர்த்திருக்கின்றார்கள். 18% இருந்து 56%, சில பேருக்கு 18, சில பேருக்கு 24, 28, 30 அப்படிலாம். அது இல்லாமல் வீடுகளுக்கு மின்சாரம் கட்டணம் செலுத்த, அதாவது எங்களுடைய கோரிக்கை வந்து மாதாந்திரம் மின் கட்டணம் கணக்கு எடுக்கப்படும். இதுதான் திமுக கோரிக்கை வச்சிருந்தாங்க கடந்த தேர்தலில். இப்போ கேட்டால் அதில் வந்து ஸ்மார்ட் மீட்டர் வந்தால் தான் முடியும். பொய் சொல்லியே வாழ்ந்துட்டு இருக்க திமுக. ஸ்மார்ட் மீட்டர்கள், அதாவது ஸ்மார்ட் மீட்டர்கள் வந்து அனைத்து வீடுகளிலும் இலவசமாக பொருத்தப்படும். ஏன்னா திமுக கணக்கு ஒன்று போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸ்மார்ட் மீட்டர்னா அவங்க ஆக்சுவலாக ஸ்மார்ட் மீட்டர் வந்து விலையே கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபா, 4,500 ரூபாய். ஆனால் திமுக அவங்க விலை எவ்வளோன்னா 15,000 ரூபாய். அதில் எத்தனையோ 1000 கோடி ஊழல். ஆனாலும் அந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்து இலவசமாக வழங்கப்படும் வீடுகளுக்கு. அப்புறம் மூத்த குடிமக்கள் ஓய்வூதியம் வந்து 2,000ஆக உயர்த்தப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாலை சிற்றுண்டி இலவசமாக வழங்கப்படும். அப்புறம் வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு உயர்வு. அந்த சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பிறகு பிற இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படும், உள்ஒதுக்கீடு வழங்கப்படும். கிரீமி லேயர் வருமானம் வரம்பை இப்போதுள்ள 8 லட்சம் ரூபாயிலிருந்து 18 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தி. அப்புறம் வந்து மத்திய அரசு ரோஹிணி ஆணையம் பரிந்துரைகளை செயல்படுத்தும்படி மத்திய அரசை கேட்டுக்கொள்ளப்படும். அப்புறம் வந்து 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் மீட்கப்படும். அதாவது பட்டியலின மக்களுக்காக வழங்கப்பட்ட இந்த 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம், அதில் வந்து திமுக நாங்கள் அது மீட்கப்படும் சொல்லி ஒன்றும் பண்ணல. அது ஏமாற்றி தான் பண்ணிட்டாங்க. அதாவது பசுவின் பாலுக்கு 45 ரூபாய் விலை விவசாயிகளுக்கு வழங்கப்படும். விவசாயிகளிடமிருந்து 1 லிட்டர் பால் பசும்பால் வந்து 45 ரூபாய்ன்னு கொடுத்து விவசாயிகளிடம் வாங்கப்படும். ஆவின் நிறுவனங்கள் பால் கொள்முதல் வந்து இலக்கு ஒரு நாளைக்கு 50 லட்சம் லிட்டராக. ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து ஒரு 20, 22, 23 லட்சம் தான். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கும் தனியார் பால் நிறுவனங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வந்து 15,250 உயர்த்தப்படும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து 250, 61 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 250 விதமாக 61 நாளைக்கு 15,250
மீனவர்களுக்கு உறுதியாக கொடுக்கணும், அவங்களுக்கு அவசியமானது. மழைக்கால நிவாரணமாக மீனவர்களுக்கு 6000 ரூபாய். அப்புறம் மீனவர்களுக்கு வந்து உள் ஒதுக்கீடு, அவங்க இன்னின்ன நாள் கோரிக்கை, மீனவர்களுக்கு இன்ன நாள் கோரிக்கை. அது இல்லாமல் மத்திய அரசு வந்து மீனவர்களுக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்கும்படி வலியுறுத்துவோம். சென்னையில் ஆசிய விளையாட்டு போட்டி நடைபெறும். போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் சென்னையில் நடைபெறும். அப்புறம் வந்து ஊடக பத்திரிகையாளர்கள் நலன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழக ஆமாம் இதில் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அதுக்கு முன்னாடி தமிழக திரை உலகில் சிறிய முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட சுமார் 2000 திரைப்படங்கள் வெளியிட முடியாமல் முடங்கி கிடக்கின்றன. இந்த திரைப்படங்கள் அனைத்தும் அடுத்த 3 ஆண்டுகளில் வெளியாவது உறுதி செய்யப்படும். அதாவதுங்க, திமுக ஆட்சியில் செய்த மிகப்பெரிய ஒரு மோசடியில் என்னன்னா, இந்த திமுக குடும்பம், முதல் குடும்பம் மட்டும்தான் திரைத்துறையை ஆக்கிரமித்து அவங்க கட்டுக்கோப்பில் வச்சிருக்கிறாங்க. இதில் திரைத்துறையை சார்ந்தவர்கள் பல பேர், அதாவது தயாரிப்பாளர்கள் எத்தனையோ பேர், நடிகர்லேருந்து தயாரிப்பாளர்லேருந்து முக்கியமான பிரமுகர்கள்லேருந்து எங்கிட்ட பலவர் சொல்லியிருக்கிறாங்க, எங்களை காப்பாற்றுங்க. 2000 திரைப்படங்கள் வந்து இன்னைக்கு பெட்டியிலையும், அந்த காலத்தில் பெட்டியில் வச்சுருப்பாங்க, இப்போ ஹார்ட் டிஸ்கில் வச்சுருக்கிறாங்க, ரிலீஸ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஆண்டுக்கு 52 வாரங்கள் தான் இருக்குது. அந்த 52 வாரங்களில் ரெட் ஜாயிண்ட் மட்டும் 40 வாரங்கள் எடுத்திருக்கிறாங்க அவங்க படத்துங்களுக்கு. எவ்வளோ பெரிய ஒரு மோசடி பாருங்க. இவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிற காரணத்தால் 52 வாரங்களில் இந்த ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் மட்டும் அவங்களும் அவங்க சார்ந்தவங்களும் 40 வாரங்களை அவங்க எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற 12 வாரங்கள் மட்டும்தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ராடு, எவ்வளோ பெரிய ஒரு மோசடி. திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு திரைத்துறையை சார்ந்தவர்கள், ஏன்னா திரைத்துறையில் ஏதோ நீங்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் மட்டும் நினச்சிக்காதீங்க, அதில் 10 லட்சம் பேருக்கு மேலே பணியாற்றுகின்றார்கள். கிட்டத்தட்ட 3-4 லட்சம் குடும்பங்கள் ஏழ்மையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு படம் எடுக்கிறாங்க, முடியல, அவங்க வெளியில் சொல்ல முடியல, வெளியில் சொன்னால் அவங்களுக்கு தியேட்டர் கிடைக்காது. அதனால் இது கோபத்தில் கொந்தளிப்பாக இருக்கிறாங்க திரைத்துறையில் எல்லாமே. தமிழ்நாட்டில் வலிமை உள்ள சிண்டிகேட் அமைத்து கொண்டு திரை அரங்குகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் நிலைக்கு அதுக்கு முடிவு கட்டப்படும். திரைப்படங்களுக்கு தனி தொழில் பெயர் தமிழில் பெயர் வைக்கப்பட்டால் 8 விழுக்காடு கேளிகை வரி செலுத்துவதிலிருந்து முழுமையாக விலக்கம் அளிக்கப்படும். தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் பத்திரிகையாளர் நல வாரியத்திற்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்படும். பெயருக்கு மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க, அதிகாரங்கள் இல்லை. சும்மா உழைக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நிறுவன பணியாளர்களுக்கு பத்திரிகையாளர் ஊதிய குழு பரிந்துரைப்படி ஊதியம் வழங்குவது உறுதி செய்யப்படும். சென்னை திருவான்மியூரில் அமைக்கப்பட்டிருப்பதை போன்று சென்னை புறநகர் பகுதியில் 1000 வீடுகள் கொண்ட பத்திரிகையாளர் குடியிருப்பு உருவாக்கப்படும். மாவட்ட தலைநகரங்களிலும் பத்திரிகையாளருக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டிடம் தரப்படும். ஈழத்தமிழர்கள் நலன், அது இல்லாமல் சுற்றுச்சூழல், தமிழ்நாட்டில் அனைத்து மணல் குவாரிகளும் மூடப்படும். அதாவது கிளீன் ஏர் ஆக்ஷன் பிளான் அது வந்து செயல்படுத்தப்படும். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படும். காவல்துறைக்கு சுதந்திர உறுதி செய்ய மாநில பாதுகாப்பு ஆணையம் புதுசாக ஏற்படுத்தப்படும். அதாவது காவலர்களுக்கு 8 மணி நேரம் பணி வரம்பு நிர்ணயிக்கப்படும். காவலருக்கு 7 ஆண்டுகளுக்கு ஒரு பதவி உயர்வு வழங்கப்படும். காவலராக பணியில் சேர்பவர்களுக்கு ஓய்வு பெறும்போது ஆய்வாளர் நிலைக்கு பதவி உயர்வு பெறுவது உறுதி செய்யப்படும். அப்புறம் வந்து கூடுதல் போக்சோ மகளிர் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். உச்சநீதிமன்றம் கிளையை சென்னையில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். உயர்நீதிமன்றத்தின் தமிழில் ஆட்சி மொழியாக மத்திய அரசிடம் வழங்கப்படும். போக்சோ வழக்குகளை விரைந்து விசாரிக்க முடிக்க அனைத்து மாவட்டங்களிலும் குறைந்தது ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். தமிழ் மொழி வளர்ச்சி, தமிழ் கட்டாய பாடமாக்கப்படும். குறைந்தது தமிழை வந்து ஒரு கட்டாய பாடமாக்க. தமிழ் வச்சு தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க 67. ஆனால் இவ்வளோ காலமாக ஆட்சி செய்து இன்றைக்கி தமிழ்நாட்டில்
தமிழ் படிக்காமலே பட்டம் வாங்கலாம். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அப்படி செய்ய முடியாது. ஆனால் தமிழ் எங்கள் உயிர் மூச்சு அப்படிலாம் வசனம் பேசி பேசி தமிழ் படிக்காமலே இங்கே பண்ணி, அதான் தமிழ் கட்டாயமாக ஒரு பாடம் ஆக்கப்படும். அதாவது மருத்துவம் பொறியியல் படிப்பில் தமிழ் வழியில் கற்பிக்கப்படும் அதற்கான பாடநூல்கள் தமிழில் தயாரிப்பு செய்யப்படும். அப்புறம் சென்னையில் எம்டிசி பேருந்துகள் எண்ணிக்கை 8000 அதிகரிக்கப்படும். புதிய பேருந்துகள் அனைத்து மின்சாரம் பேருந்துகளாக இயக்கப்படும். அனைத்து எம்டிசி பேருந்துகளும் அனைவருக்கும் இலவசமாக ஆக்கப்படும். சென்னையில் நாங்கள் 2014 இது சொன்னப்போ எல்லாம் நீங்கள் சிரிச்சிங்க. சென்னையில் நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் நான் வெளியிட்டேன் 2015-16. அப்போல்லாம் நீங்களும் சிரிச்சிங்க. எல்லா மக்கள் என்னடா இவன் என்னடா எல்லாமே இலவச பேருந்துகள் சொல்கிறான், எப்படி சாத்தியமா அப்படிலாம் கேட்டீங்க. அப்போ அதுக்கு நான் காரணம் சொன்னேன். இலவச பேருந்துகள் வந்ததுன்னா இதில் ரோடு வேர் அண்ட் டேர் குறையும், ஆக்சிடென்ட்ஸ் குறையும், என்வாயன்மெண்ட் பொல்யூஷன் குறையும், உயிர் இல்லாமல் எல்லாமே அதில் பயன்படுத்துவாங்க. கார் யூசேஜ்லாம் குறையும், பஸ் யூசேஜ் குறையும், பொருளாதாரம் முன்னேறும், ஒவ்வொரு வீட்டிலும் 3000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம், டூரிசம் அதிகமாகும், அப்படிலாம் எவ்வளோ இருக்குது. எங்கேருந்து இங்கே ஒன்றா வேலைக்கு செய்யலாம் அப்படின்லாம் சொன்னேன். இன்றைக்கி அந்த நிலை வந்திருக்குது, பெண்களுக்கு வந்திருக்கு. அதனால் நாங்கள் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்துக்கு மட்டும்தான் வரல, ஆனால் அதிகாரத்தில் இருந்தால் என்னென்ன செய்வோமோ அத்தனையும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருப்போம். அதில் எங்களுடைய யோசனைகளை அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதில் கொஞ்சம் பயன்படுத்தலாம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கிரெடிட் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே போன்ற இயற்கை வேளாண்மை வலியுறுத்தி வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும். சென்னையில் தமிழ் இசை விழா நடத்தப்படும். இதற்காக சென்னையில் தமிழக அரசின் சார்பில் அனைத்து வசதிகளுடன் கூடிய தமிழ் இசை அரங்கம் பிரம்மாண்டமாக அமைக்கப்படும். ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கம் தமிழ் இசைக்காக ஆண்டுதோறும் அங்கே விழாக்கள், பெரிய மண்டபம், பிரம்மாண்டமாக மண்டபம் அமைக்கப்படும். ஏன்னா இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை எப்படி அங்கே லூலு மால் கொண்டு வரணும்னு ரொம்பவே இங்கே இருக்கிற உள்ளூர் அமைச்சர் திட்டமிட்டார். அதை நான் இந்த அன்புமணி ராமதாஸ் அதை முறியடிச்சிருக்கிறேன். அங்கே போய் அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பசுமை பூங்காவாக ஆக்கணும்னு அது போராட்டம் பண்ணி கையெழுத்து வாங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால தான் இன்றைக்கி அவங்க இருக்குது. இல்லைன்னா எல்லாரும் லூலு லாலு எந்த மால்லாம் கட்டி காசு வாங்கிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. அது போன்று இன்றைக்கி தமிழ் இசைக்காக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டணும். அது பாட்டாளி மக்கள் கட்சியால் தயாரிக்கப்பட்டுள்ள 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் 42 தலைப்புகளில் மொத்தம் 717 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. அந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையாக உழைக்கும் என்று உறுதியளிக்கின்றேன்.